சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோலம் அடிபொலி சூப்பரா இருக்க செல்லுக்குட்டி. உனக்கு இப்படி ஒரு சூப்பரான கோலம் கூட தெரியும் எனக்கு இப்பதானே தெரியும். கையில ஏகப்பட்ட வித்தையெல்லாம் கத்து வச்சிருக்க போல இருக்க. சூப்பரா இருக்குடா. இது மட்டும் இல்லடா, இனிமேதான் நம்ம வாழ்க்கையை சொல்லிக்க போகுது. அது இருக்கட்டும், என் குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம் எங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கு ஒரு மெசேஜ் தட்டி விட்டுட்டே வாட்ஸ்அப்ல. எல்லாரும் வந்துருவேன்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு தேவையான ஆள்களை நீ கூப்பிட்டுக்கோ. யாரையும் விட்டுறாத, பராதி வந்துரும். என்ன கூப்பிடல ஒன்ன கூப்பிடலன்னு. வாடகை வீடோ அது சொந்த வீடோ இப்பதான் மொதப்படி எடுத்து வைக்கும். கடவுள் புண்ணியத்துல வாடகை வீடு கொஞ்ச நாள்ல நம்ம சிறுக சேமிச்சு ஒரு சொந்த வீட்டை கட்டிடணும். எலி விலையானாலும் தனி விலை வேணும்னு சும்மையா சொன்னாங்க. சரி, யாரா இருந்தாலும் விவரத்தை சொல்லு. திடுதிப்பு இப்படி பால் காய்ச்சி வச்சுவிட்டோம் அவசரமாட்டு. அதனால எதுவும் நினைச்சுக்கிட்டாதே, சீக்கிரமா வந்துருங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லு. அவன் யாருக்கு போன் அடிக்க போறா? யார் அந்த விஐபி முக்கியமான ஆளு? எங்க அக்கா மோவா என் தங்கமே ராசாத்தி பேசுதா. என் மக்களே, என் மர்மால எப்படி மக்களே இருக்க? புதுசு எப்படி இருக்காரு மக்கா? உங்க மாமியா நாத்தனாரு எல்லாரும் குடும்பத்தோட நல்லா இருக்கீங்களா? என்ன முடியுமா? என்ன திடுதிப்புன்னு முடிவெடுத்தீங்க? அப்படியே மக்களே, ரொம்ப சந்தோஷம். எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலையா. அந்த கூட்டத்துல இருந்து உனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிட்டு நினைச்சுக்கா. இனிமே உன் வாழ்வு சந்தோஷமா இருக்க போது, நல்ல ஜெகஜோதியா இருக்க போது. அதெல்லாம் நான் ஒண்ணு நினைக்க மாட்டேன் மக்களே. எங்க அக்கா மாமா ரத்ன வீட்டுக்கு நான் வராம இருப்பேனா? இப்ப கிளம்பிருந்தேன். மக்கா, அந்த மாட்டு மடியை கட்டல. எங்க அக்கா மாமா தண்ணி கொடுத்து நான் போறாளாம். இன்னைக்கு இந்த தாய் மாமா போய் சபையை நிறைச்சு போடுவேன். எங்க புச்சிருந்தே இந்த மாமியா கிழவி என்கிட்ட இருக்க சாவியை வச்சு வீட்டை திறந்துட்டேன். தண்ணி கொடுத்து போறானா மாமியா கிழவி சந்தோஷத்துல தலகால் புரியாம தெரியுமே. வீடு விட யாரும் இறங்கி பாடு சொல்லிட்டு வருமே. ஞாத்து விட்டு கிளம்பணுமே, நேரம் வராயிட்டு. இந்த மனுஷன் வர கடைக்கு போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் வாங்கிட்டு வரனாரு பழங்கள் எல்லாம். ஆளை காணலையே. ஆகா, எங்க வீட்டு அலாரம் நான் வந்துட்டு. வாய முடுக்கத்தே, பச்சை பிள்ளைனா பயந்துரும்ல தே. பாவி மக்க சொன்னாலும் கேட்க மாட்டேன் ஐயா. வாய முடுக்கத்தே. சந்தோஷம் பொறுக்க முடியல மருமல. அதான் ஒரு மாதிரி சிரிச்சுட்டேன். தெரியுது நீங்க எவ்வளவு சந்தோஷத்துல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப காலு ரெண்டு தரையில பாவாத அப்படி ரெக்க கட்டில பரப்பிய. ஆமா மருமல, சந்தோஷம் தாங்க முடியல. இந்த நியாயத்தை சொல்லு மருமல. ஒரு பொம்பு பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி அதுக்கு கூடுதல் குறவை பார்த்து கரெக்டான வயசு வந்தானே நல்லபடியா மாப்பிளை தேடணுமே. எந்த மாப்பிளை வருவானோ தெரியல, எந்த பக்கத்துல இருந்து வருவானோ, எந்த திசையில இருந்து வருவானோ அப்படின்னு கவலைப்பட்டு கண்ணீரை சிந்தி நல்லபடியா வரணும் கடவுளேன்னு சொல்லி டெய்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு மாப்பிளையே பார்க்க ஆரம்பிப்போம். தங்க விக்க வேலைய பாத்தியா, தலைக்கு மேல வெள்ளம் போன மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த லட்சணத்துல என்னதான் இருந்தாலும் சும்மையா கட்டிட்டு போவானுவா. 15 போன போடுங்க, 20 போன போடுங்க, 25ங்க ஏலமா விடுதான்வா. சாவத்து போயிடுவா. இந்த நிலைமையில எல்லாத்தையும் சமாளிச்சு எடுத்து அங்க கடனை வாங்கி இங்க கடனை வாங்கி அங்க உருட்டி இங்க பரட்டி குழுல கடனை வாங்கி எப்படியோ 10-15 போன நகை தேத்திருந்தோம். மாப்பிள எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம நல்ல பயலா இருக்கணும். மாமியாக்காரி குணமுள்ளவளா இருக்கணும். அதே மாதிரி நாத்தனாக்காரியும் ஆர்ப்பாட்டம் இல்லாம கொஞ்சம் அமைதியானவளா இருக்கணும். அதே மாதிரி நம்ம பிள்ளைல கொஞ்சம் அனுசரிச்சு எடுத்து போகணும். அப்படிலாம் நினைச்சு எடுத்து கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தா கொண்டாடி போவாள்வா. இருக்காள்வள மாமியா நாத்தனான்னு எல்லாத்தையும் பொத்தம்போதும் சொல்ல மாட்டேன் மருமோல. நல்ல மாமியாரு, நல்ல நாத்தனாரு, நல்ல குடும்பத்துக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு வந்துட்டா நம்ம பிள்ளை மாதிரிதான் அப்படி நினைக்கக்கூடிய மாமியார் நாத்தனார் இருக்கக்கூடிய வீடுகளும் நிறைய வீடு இருக்கு. நானே எத்தனை பேரை பாத்திருக்கேன். ஆனா 1-2 மாமியா நாத்தனா மாதிரி கிடக்காள்வாமா. நமக்குன்னு தினவோல வந்து சேர் வாழ்வா. நம்ம பிள்ளைய கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்தோம்னா அங்க போய் படாத பாடுபடுத்தி பம்பரமா ஆக்கி கொடுத்தாலும் பிள்ளைகள சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல சின்ன பொண்ணுக்கு மாமியா ஏன் அழுதுட்டு இருக்கு? உன் மாமியார் எதுக்கு அழுதுட்டு இருக்கு? இப்போ ஆத்து வீட்டுல எதுவும் பிரச்சனையா மறுபடியும் ஏன் தண்ணி கொடுத்துன்னு போலியோ? இல்ல நாலு சும்மா இருங்க. நாட்டு நிலவரத்தை சொல்லிட்டு இருக்கு. மனசுல இருக்கிறதெல்லாம் சில நேரத்துல பாரத்தெல்லாம் இறக்கி வைக்க மாதிரி என்கிட்ட ஏதாவது பேசிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அது போக்குல சொல்லிட்டு பாவம் மனசுல இருக்க பாரம் தீரட்டு. அதனாலதான் பேசாம நான் இருந்துட்டு இருக்கேன். பேசாம இருங்க நீங்களும். சரி சரி.
சில வீடுகள்ல இந்த பிள்ளைகளும் போட்டு போற நகை நட்டு காணாதுன்னு இந்த மாமியா நாத்தனார்லாம் ஒண்ணு கூடி உருப்படாதவளுவா அந்த நகையை வாங்கிட்டு வா, உங்க அத்தக்காரி வீட்டுல இந்த நகையை வாங்கிட்டு வா, கொலுசை வாங்கிட்டு வா, ஒட்டியானத்தை வாங்கிட்டு வா பாடுவா. அதுவும் காணாதுன்னு காரை வாங்கிட்டு வா, மோரை வாங்கிட்டு வா, மோரை கட்டையை வாங்கிட்டு வா, என்ன மாதிரி பாடுபடுத்தி கொடுமைப்படுத்தாள்வா. இதை ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க தே. இல்ல மருமல, எனக்கு சங்கடமா இருக்கு. பேப்பர்ல பாரு, இந்த டிவில பாரு, என்ன பாடுபடுத்த கொடுமைப்படுத்தான்னு சொல்லிட்டு பாக்க பாத்தியா, அதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்குல்ல. அம்மா பிள்ளைகளும் மாறுதானே அந்த பிள்ளைகளும். சில வீட்டுல அம்மா கறி கூட இந்த மௌனம் சேர்ந்து விடுதானுவா, அந்த பிள்ளைகளை மட்டும் கொடுமைப்படுத்தானுவா. தாலியடி கூட்டிட்டு போறானுவா, எதுக்கு கொடுமைப்படுத்துறதுக்கா கூட்டு போறானு இருக்கணுவா. நீ ரொம்ப பேசாதீங்க தே. எல்லாரையும் நான் சொல்லல மருமல, இந்த மாதிரி கொடுமைப்படுத்த ஆளுல மட்டும் தான் சொல்லுது. அவளுக்கு என்ன தெரியும், ஒரு பிள்ளையை பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு எவ்வளவு கட்டி கொடுக்கணும் சொல்லி நமக்கு தானே இந்த வார்த்தை தெரியும். என்னத்த சொல்ல, ஒண்ணு சொல்லதுக்கு இல்ல சாவத்த. ஒரு பொம்பளை பிள்ளை அழுத கண்ணீர் சும்பியா விடும், அது தந்தப்புல கூலி கொடுக்க தானே செய்வாரு கடவுளே. எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்காரு மருமல. அது சரிதான், ஒரு வேலை பார்த்து கூலி கிடைக்கிறதும் செய்யுது. அதே மாதிரிதான் இந்த மாதிரி வேண்டத்த வேலை பார்த்தா அது தந்தப்புல கூலி கிடைக்கதான் செய்யும். சரி வருத்தப்படாதீங்க தே. இந்த நேரத்துல எதுக்கு போட்டு அழுதுட்டு அடக்கிய? இல்ல மருமல, என் மனசுக்குள்ள அவ்வளவு ஆத்திரமா வருது. அது கொட்டி தீத்துனோம்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் சாந்தமடையும். இல்ல வச்சுக்கியா மண்டைக்குள்ள ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். சில வீடுகளும் இந்த நகை நட்டுலாம் வாங்கிட்டு வந்து கொடுமைப்படுத்த மாட்டாளுவா. வீட்டுல நல்ல மாமியா நாத்தனக்காரல காலுக்கு மேல காலை போட்டு போய் யாரத்துல உட்காந்துக்கிடுவாளோ கலெக்டர் மாதிரி. இங்க வரக்கூடிய மருமல போட்டு கொல்லுன்னு கொல்லுவாளோ வேலையை சொல்லி. ஒரே ஆளா வேலை செய்து சாவ முடியுமா மருமல? அந்த பிள்ளைகள எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தானே நினைக்கும். வேலை செய்ய வேண்டியதா. ஆனா கூடமான அந்த மாமியாரி கொஞ்சம் ஒத்தாசம் பண்ணா தானே இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு சொல்லு. இந்த பிள்ளைல அந்த வீட்டுல போய் கண்ணீர் வடிச்சுனா அந்த வீடு உருப்படுமா சொல்லு. ஒரு பக்கம் இப்படி இருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சில வீட்டுல மர்மமா ராஜா கொடி கட்டி தான் பறக்கு. மாமியா மாதிரியே தூக்கி கடாசி இருந்தாளுவா. சில வீடுகள்ல புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு மாமியார வந்து பாருடியே அப்படின்றதா ஆத்தனக்காரியை நாட விட மாட்டேக்காளுவா. அம்மா வீட்டுக்கு வந்துருவாளோ அந்த ஆள பைய தூக்கிக்கிட்டு லீவ் விட்டு உடனே ஒரு நாள் 2 நாள்னு. ஒரு நாள் 2 நாள் பேசாம வீட்டுல புருஷ வீட்டுல கிடக்க வேண்டியதுனே இங்க இதுக்கு வாராளுவா அப்படின்னு சொல்லக்கூடிய மருமக்கமார்களும் இருக்கதான் மருமல செய்தாளுவோ அந்த உலகத்துல. ஆமா அதுவும் சரிதான், அப்படின்னு சில ஆட்கள் இருக்கதான் செய்யுது. என்ன செய்ய, ஆத்தனக்காரி வாரனாலே பெட்டி கட்டிட்டு அம்மா வீட்டுக்கு வரக்கூடிய மருமக்கமார்களும் இருக்கதான் செய்தோம். என்ன செய்ய, உலகத்துல அப்படியும் இருக்கு இப்படி இருக்கு. என்னதான் செய்யணும் எனக்கே தெரியல. எதை என்னதான் இருந்தாலும் எல்லாத்தையும் பொறுத்தெடுத்து போகக்கூடிய என்ன போல ஒரு நல்ல மர்மம் உங்களுக்கு கிடைப்பாளத்தே. கொஞ்சம் தான் போதுமே, நான் தான் நல்ல மருமா, ஊர் உலகத்துல வேற ஒரு நல்ல மருமலும் கிடையாது அப்படின்றியா? நீ மட்டும் இல்ல, நானும் நல்ல மாமியார் தான், அதையும் மனசுல வச்சுக்கா. என்ன சின்னப்படே, உன் மாமியார்களை திருப்பி ஒரு மாதிரி வெட்டிக்கிட்டு வாடுது. அதான் மாமியாருக்கு குணங்குது, நல்லா இருக்கும். திடீர்னு நம்மள கிறுக்கு பிடிச்சிரும், வெட்டிட்டு வாடுது பாத்தீங்களா? நீ எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துக்கிட்ட பத்தியா, அதான் உனக்கு பிரச்சனையே வர மாட்டேங்குது. அட 4 மணி பிரச்சனையே இல்லாத ஆள்கள் கிடையாது. மாமியார மருமோட எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். நம்ம அதை ஈஸியா எடுத்துக்கிட்டு சரி வருது போதுன்னு விட்டு தள்ளி போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்பதான் நம்மளும் சந்தோஷமா இருக்க முடியும், சுத்தி இருக்கவங்களும் சந்தோஷமா இருக்க முடியும். நல்லபடி வெட்டிக்கிட்டு போச்சுல என் மாமியாரு, இப்ப பாருங்க எப்படி வருதுன்னு. அடப்பாவி, வெட்டிக்கிட்டு போச்சு சிரிச்சிட்டு வந்து நிக்கி. என்னதே அர்மல தாம்பரத்துல வச்சு கொடுக்கும்போது வெத்தலை பாக்க பழமா வாங்கி கொடுக்கணும்ல, அதெல்லாம் வாங்கிட்டு சொன்னியா? எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியாச்சுதே. உங்க மோவை வர வழியில வாங்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டாரு. எங்க போனாரோ தெரியல, எங்க நின்னு உருண்டுட்டு இருக்காரோ தெரியல. நான் சொன்னேன் இங்க சந்தையில நான் வாங்கிக்கிட்டேங்கன்னு, கேட்கவே மாட்டேன்டாரு. நான் வர வழியில நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன்னாரு. ஆள் அட்ரஸே இல்ல. மோவை வரதுக்குள்ள அங்க பால் காய்ச்ச முடிச்சு பந்தியே முடிச்சிரும் போல இருக்கு. அந்த மர்மல இப்ப வந்துருவான். சரி மர்மல, கொஞ்சோண்டு வயிறு விஸ்டாப்ல இருக்கு, ஆளு ஒரு கப்பு காபி போட்டு கொண்டாரே, குடிச்சு போட்டு அந்த போவேனே. இருங்க நான் காப்பி போட்டு கொண்டுட்டா. வேண்டாம், நீ அங்கீங்க அலைஞ்சிட்டு வந்திருக்க, நான் காபி போட்டு நீ குடி. பாத்தீங்களா நல்லபடி, அது வெட்டிட்டு போகுதுன்னு நானும் கூட சேர்ந்து வெட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பமா இருக்காது. சரி வயசானது நேரத்துல எதிர்த்து அவனை சொல்லிட்டு போகுது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதே தன்னாப்புல சந்தோஷமா வந்து பேசிட்டு போவோம். பாத்தீங்களா இப்ப உட்கார வச்சு காப்பி போட்டு கொண்டாரேன்னு இருக்கு. பரவாயில்ல, நல்ல மாவே நல்ல மர்மா. இதே மாதிரி பார்த்த ஆள்கள்லாம் கொஞ்சம் குடும்பத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாலே எந்த பிரச்சனையும் வராதையா. சிரமனே என்ன எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னங்கிறது காய்கறி வந்தது போனது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காரு. போறதே போறோம், சரி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரும் சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் எல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். நல்ல மனசு நீர் வெண்டைக்காய் வெங்காயம் வாங்கிட்டு வந்திருக்காரு. நான் என்ன சொன்னேன், இதை மட்டும் வாங்கிட்டு வரும், நாத்து வீட்டுக்கு போகணும் யாராயிட்டலாம், அதனால வெத்தலை பாக்கு பழம் மட்டும் முதல்ல வாங்கிட்டு வரும் இருக்கேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாராம். என்னத்தை சொல்ல, இதான் நாளைக்கு வாங்கிக்கலாமே. எடுத்து வை, டக்கு புக்குன்னு கிளம்பிதான் இருக்கேன். உங்க அம்மா ஆளுக்கு காப்பி போட்டு கொண்டாருன்னா குடிச்சிட்டு போலான்னா. எனக்கு காப்பி வேண்டாம், வர வழியில டீ குடிச்சிட்டு தான் வந்தேன். இதே காப்பி போடா, எனக்கு வேண்டாம். யாராவது முதல்ல பால் காய்ச்சி வீட்டுக்கு போவோம், அங்க போய் பாலை குடிக்கலாம் வாங்கதே. எனக்கு மட்டும் ஸ்ட்ராங்கா ஒரு கப் காபி போட சொல்லு மாமியாட்ட. உத்தரம்னா நேராவதுல பால் கைப்பு போறோம், அங்க போய் பாலை குடிப்போம், அதுக்குள்ள காப்பியை போடுங்க ஸ்ட்ராங்கா போடுங்கன்னு. முக்கின்னு ஒரு கப் காபி போடச்சனா குறைஞ்ச பீரும் பாத்துக்கிட்டேனா. நல்லபடி உட்காந்துடுங்க, நான் இந்த காய்கறி அங்கோட்டு போட்டுட்டு இந்த தாம்பளத்துல பழம் வெத்தலை பக்கையெல்லாம் எடுத்து வச்சு கொண்டு வாடியாரேன். கொஞ்சம் பார்க்கவே என்னோட பொறுக்க முடியல, சிரிப்பால வருது. யாரு பார்த்தா வேலைன்னு தெரியலையா? ஆம்டி ஒரு மாதிரி நிக்க வீட்டுல நேரம் போகாம பாட்டு போட்டுட்டு டிஸ்கோ டான்ஸ் ஆடினியோ, கையும் காலும் ஒரு மாதிரி அப்படி நின்னுட்டோ. 3 வானரம் வந்து என்ன போட்டு படாத பாடுத்து படுத்திட்டு போயிட்டு வா. 3 வானரங்களா? அது யாருடி? வேற யாரு, எங்க அண்ணா மொட்டாண்டி கூட அந்த சின்ன பொண்ணு வந்து 4 முடி இருக்கால, 4 முடி 7 முடி அவளும் தான். என்னவோ ஒரு சொக வைத்தியம் கொடுக்கேன்னாப்பா. அப்பா பிற
முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து முடிச்சு வச்சுட்டு போயிட்டாவல. நீ வாழ்க சின்ன பொண்ணு, 4 மணி, நீங்க 2 பேரும் வாழ்கம்மா, வாழ்க. ரொம்ப நல்லா இருக்கணும் நீங்க 2 பேரும். நான் அங்கங்க வச்சு பாக்கேன், கையை திருப்ப முடியல, காலை திருப்ப முடியல, இப்படியே நின்னுட்டு இருக்காப்ல இருந்து. கைய கால திருப்பவே வேண்டாம், அப்படியே நீ இருந்துக்கோ. எனக்குதான் சுகமோ சுகம். இன்னைக்குதான் எனக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு எனக்கு. ஏங்க ஏங்க என்னங்க ஏங்க, நான் இப்படி கஷ்டப்படுறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்க மாதிரி உங்க பேச்சுல தெரியுது. உங்க மூஞ்சதான் பார்க்க முடியல, ஆனா குரலை கேட்டோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். இல்லடி, நீ கஷ்டப்படுறத பார்த்து அழுதுட்டு இருக்கேனா? இப்படி ஒண்ணு பண்ணி வச்சுட்டு போயிட்டாவளே பாவி மக்கா அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள வருத்தப்பட்டு குபுக்குன்னு அழுதுட்டு இருக்கேன். நம்பிட்டேன் வை, நம்பிட்டேன். அண்ணன் எப்ப சாவன் தின்ன எப்ப காலியாவுன்னு காத்து கிடந்தே இருக்கு. இன்னைக்கு எல்லாமே ஜாலியா முடிச்சிட்டாலும் சந்தோஷப்பட்டு பேர் உள்ளுக்குள்ள பூரிச்சு பேர். எனக்கு தெரியாதாக்கும் உமரை பத்தி. இது மட்டும் இல்ல, உமரு குடும்பமே சந்தோஷப்படும்படி போட்டோ எடுத்து எல்லாத்துக்கும் குரூப்ல போட்டிருப்பேரா குரூப்ல. ஐயோ, நம்மளே மறந்துட்டோம். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினா. போட்டோ எடுத்து எங்க அம்மைக்கு தான் அனுப்பணும். 2வது எங்க அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவா. 3வது என் தம்பி பொண்டாட்டிய இவ என்ன பாடுபடுத்துவா. அவளுக்கு கண்டிப்பா அனுப்பி விடணும். பார்த்து சந்தோஷப்படட்டும். என்ன வை போட்டோ எடுத்துட்டு இருக்காரு? நீ கஷ்டப்படுறத என்னால தாங்க முடியல. எங்க ஊர்ல ஒரு பாட்டி உண்டு. அந்த பாட்டிட்ட அந்த காத்து பிடிக்கி வைத்தியம் எப்படி பண்ணேன்னு நான் கேட்கணும்ல. அதான் நீ எந்த லட்சணத்துல இருக்கன்னு போட்டோ எடுத்து அனுப்புனாதான் அந்த பாட்டி பார்த்துட்டு கை வைத்தியம் என்ன ஏதுன்னு சொல்லும். வேற கை வைத்தியம் வேண்டாம், ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போவோம். ஒரு ஊசிய வேணா போடுவோம், வேற வழியே இல்ல. ஊசினால எனக்கு பயம்தான். நாடு என்னவா கச்சக்கரன்னு வச்சு பாத்துட்டேன், ஒண்ணும் நடக்க மாட்டேக்கு. வேற வழி இல்லாம ஊசிய போட்டுதான் ஆகணும் போல இருக்கு. ஒண்ணு பண்ணாட்டி எங்க ஊர்ல காத்துப்படி எடுக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த செம்பு வச்சு ஒரு மாதிரி காத்துப்படி எடுப்பாங்க. அந்த பாட்டிட்டு கேட்ட தெரியும். சரி, அப்ப சீக்கிரம் கேட்டு சொல்லுவோம். என்னவா ஒண்ணு பண்ணி சரியாக்கு போய் என்ன செய்ய? ஒரு வேலை சொல்லி வாடுதா, திங்க முடியல, ஒண்ணு செய்ய முடியல. பாட்டி பாத்தியெல்லாம் என் பொண்டாட்டியோட லட்சணத்தை. ஆமா, கைய ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது. ஆமா காத்துப்படியாதான் இருக்கும்னு நினைக்கேன். என்ன புடியா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு விடணும். அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க பாட்டி. அப்படியா? ரொம்ப ஈஸில. சரி பாட்டி, ரொம்ப சந்தோஷம். வைக்க பாட்டி, நல்ல துட்டே இல்ல, சும்மா அடிச்சு விட்டாச்சு கதையே பாட்டிட்டு பேசுறேன்னு. ஆரம்பிச்சிருந்தா காத்துப்படி வைத்தியத்தை லேச கை கொண்டா அப்படி பதமா தடவி எடுத்தது. இதான் சான்ஸ். குறுக்கு மட்டும் சரியாகணும். அதுல இருந்து காத்து சேர்ந்திருக்கும் போது காத்துப்படியா எடுத்து விட்டுறேன். ஆத்து மனசா, என்னால பொறுக்க முடியல. அப்படின்னு பரவாயில்லைங்க, உங்க கையில ஏதோ மந்திர சக்தி இருக்குன்னு நினைக்கேன். கைய காலை வச்சு அங்கங்க அக்கு வர ஆடி வர சமட்டி தள்ளினிய. நானும் தலையை சுத்தி தலகுப்புற போய் சாடி விழுந்த மாதிரி விழுந்தேன். எங்க நம்ம செத்தவங்களுக்கு நினைச்சேன். 5 நிமிஷத்துல காத்துப்படியெல்லாம் போய் உடம்பே கலகலகலன்னு ஆயிட்டேன். ஆஸ்பத்திரி ஊசி தான் பொண்ணு போலுக்கு நினைச்சேன். நல்ல வேலைங்க, ஊசி போடாமலே என்ன காத்துப்படியெல்லாம் சரியாக்கி விட்டுட்டேல. ரொம்ப நன்றிங்க. ஏ பாவி மக்கா, வலுத்த கட்டையா இருப்பா போல இருக்க. ஒன்னு அடிச்சு அடியில நான் காத்து போற பலூன் மாதிரி கிடக்கனேட்டி. அப்பா, இங்கே ஸ்டாப் பண்ணிருங்க. சத்தியா இரி, வீட்டு வாசல் கிட்ட கொண்டு விடுதேன். ஐயா இல்ல தான், வேண்டாம், இறக்கிடுங்க. எங்கதான் எப்பவுமே எங்க அப்பா பைக் நிறுத்துவாங்க. சரி, அப்ப இறங்கிக்க. ஏத்தா, ஓரமா பைக் நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ள வாங்க. இல்ல சத்யா, என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டி சொன்னோம்ல, போண்டி இருக்காங்க. ஒரு நாள் வரேன். மாமாவை, அத்தைய, பாட்டியெல்லாம் கேட்டதை சொல்லின்னு. ஓகே அத்தா. பாய் சத்யா. பாய் அத்தா. என்ன பண்ணீங்க? ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டீங்க. ராஜேஷ் மாமா வீடு பால் கைப்புன்னு சொல்லி போன போட்டான். அதான் கிளம்பி வந்துட்டேன். அப்படியா? இம்மா, நான் சுமதி கூட Dress எடுக்க போனேனா? சுமதி Dress எடுத்தது அவளுக்கு பஸ் வந்துட்டுமா, எனக்கு பஸ்ஸே வரல. அப்புறம் அங்க நின்னுட்டு இருக்கேன். அத்தான் தான் பாக்குறேன், பக்கத்து கடையில இருந்து வராங்க டீ குடிச்சிட்டு. என்ன சத்தி இங்க நின்னுட்டு இருக்க அப்படினாங்க. இப்படி அத்தான் நான் Dress எடுக்கிறதுக்காக வந்தேன் என் ஃப்ரெண்டுக்கு அப்படினே. பைக்ல ஏறி பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நின்னுட்டு இருக்கானா. டைம் ஆயிட்டு வீட்டுக்கு கொண்டு நான் விடுதே அப்படி சொல்லி வீட்டுக்கு வாசல்ல கொண்டு விட்டாங்கம்மா. நான் வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். அவங்க தான் சொன்னாங்க என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டி இருக்கு, அங்க போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அம்மா அப்பாவை கேட்டதா சொல்லு, பாட்டியை கேட்டதா சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கம்மா. அப்படியாம்மாக்கா? சரி 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 மக்களே, நீ உள்ள போ, போய் சாப்பிடு போ. சரிம்மா. ஏடி, என் பிள்ளைக்கும் மருமனுக்கு சுவாடி பொறுத்த எப்படி இருக்கு? நல்ல அளவுல இருக்குல்ல? ரொம்ப இருங்க, தேவையில்லாம என்னத்தையா ஒண்ணு பேசிட்டு கிடக்காதிய. ஏடி, அவன் என் தங்கச்சி மோவனாக்கா. தங்கச்சி மவனா இருக்கட்டு, தங்கச்சி அப்படியேப்பட்ட ஆளா இருந்தா பரவாயில்ல. அவ மலை, நம்ம மடு. ஏணி வச்சா கூட எட்டாத ஒசரம் அவளுக்கு நம்மளுக்கும். என்னத்த ஒசரங்கசரன்னு பேசிட்டு இருக்க? என்ன அவ பெரிய அளவுல இருக்கா? அவன் என்ன மொமையும் வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நாளாட்டு கொஞ்சம் கை நிறைய சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கான். நல்ல பையன் இல்லாட்டி
நம்ம என்ன குறைச்சலாவா இருக்கோம்? மாடு கண்ணு வீடு வாசலுன்னு எல்லாம் இருக்கதானே செய்யுது. எல்லாமே நம்ம 2 பிள்ளைகளுக்கு தான் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணிட்டு கிடக்கோம். எதுவும் போடாமல கட்டி எடுத்து கொடுக்க போறோம். பேசாம ஏறி நான் பாத்துக்கிட்டு எல்லாத்தையும். தேவை இல்லாம என்னத்தையா ஒண்ணு நினைச்சிட்டு இருக்காதியும், சொன்னா கேளும். பேசாம ஏறி அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லியாச்சுல. விடு அந்தல ஏன் தங்கச்சிட்டு நாளா கேக்கேன். உண்மை எரியும், வேண்டாத்த வேலை பார்த்துட்டு அலையாதியும். நீ அப்படிதான் சொல்லுவ. நேரம் வரும்போது நான் கேக்கேன். வயசு காலம் கூடி போயிட்டே இருக்குல்ல. எனக்கு மனசுக்குள்ள ஆசை இருக்கதான் செய்யுது. பையன் நல்ல பையன் தான், கை நிறைய சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆனா எங்க மைண்டிகாரி இருக்கல, இதுக்கெல்லாம் சம்மதிக்க வச்சுவா. அவ என்னோ இந்திரலோகத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி பேசுவாள. அவட்ட பொண்ணு கொடுத்துட்டு நான் கிடந்து மண்டைய உடைக்குதுக்கா. உடுத்த நெக்லேஸே திரும்பி தராதவா, வாயில வரதெல்லாம் பொய். இவட்ட என் பிள்ளைய கொண்டு கட்டி கொடுக்கவா, அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. பால்காய் வீட்டுக்கு நான் கிளம்புதேன், நீங்க கிளம்பலையா? கிளம்பணும், வாரேன். நாளைக்கு காலைல ஒரு 9 மணிக்கான்னு சொல்லணும். உங்க மொபைலுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கா, போய் என்ன ஏதுன்னு போடி போய் எட்டி பாத்துறாங்க. போனுங்கன்னு போடாண்டா நேர்ல போய் பாருங்கன்னு சொல்லணும். நாளைக்கு கதை கிளியது தெரியும்ல. இப்பட்ட கோழி அந்த நேரம் பார்த்து என் மாமியா கறி கண்ணுல அம்முடணும். புஷ்பக்கா உள்ளவா எடி, நான் 5 நாள் ஆளே காணல, எங்கிட்டி போன? என் பெரியப்பா மவளுக்கு இந்த நேர மாசமா இருக்குன்னு சொன்னோம்லக்கா, குழந்தை பெற்றிருக்காக்கா. அதான் என்ன கூப்பிட்டுட்டே இருந்தாரு என் பெரியப்பாக்காரரு. அப்படியேடி சோமா குழந்தை பிறந்தா? இல்லக்கா, ஆபரேஷன் தான், வேற என்ன செய்ய. எங்க பெரியப்பாக்காரருக்கு ஒத்து பொம்பளை பிள்ளை, அக்கா தங்கச்சி கூட பிறந்த யாரும் கிடையாதா. அன்னைக்கே எங்க பெரியப்பாக்காரு போன அடிச்சாச்சு. மக்களே வந்துரு, இந்த 4 நாள் தான் ஆகும் சொல்லி சொல்லியிருக்காவோ டாக்டர். எப்ப வயிறு வலி வருதுன்னு தெரியல. ஆஸ்பத்திரியில சேட்டோன்னு உனக்கு கொஞ்சம் போன் போடுவோமாக்கா. கொஞ்சம் சிரமம் பார்க்காம கூட வந்து கூட மாட ஒத்தாசை செஞ்சுக்கா. உங்க பெரியம்மாக்கு ஒரு இளவும் தெரியவும் செய்யாது. ஆஸ்பத்திரியில 2 நாள் கூட மாட இருக்கணும் அப்படின்னு இதுக்கெல்லாம் உதவாம இருக்கலாமாக்கா. அதான் சடான்னு வாடி போயிட்டேன். இங்க பெரியப்பாக்காரு என் மேல பாசமா இருப்பாருக்கா. என்னைக்குனாலும் மக்கான்னு உசுரே தான் விடுவாரு. ஒரு அக்கா தங்கச்சி இல்லாத பிள்ளை, அப்ப நம்ம எனக்கு இந்த நேரத்துல கூட இருந்து ஒத்தாசை பண்ணணும். இடுப்போலி இருந்தானே அந்த ஆசலோடு சேர்த்துட்டு எங்க பெரியப்பாக்காரு எனக்கு தான் போன் போட்டாரு. அதனால நான் அடுத்த பஸ் ஏறி போயிட்டேன். என் வீட்டுக்காரரும் என் மகனும் சேர்ந்து எடுத்து ஏதாச்சும் வர பங்கி தின்னுட்டு 2 மணி நேரம் கொஞ்சம் சமாளிச்சிருக்காவா. இது சொல்லியிருந்தா நான் கறி கூட்டுன்னு ஏதாவது கொடுத்துருப்போம்ல. டி சுவாத்த மட்டுமாவது உன் புருஷனை பொங்க சொல்லியிருக்கலாம்ல. நான் போகும்போது வண்ட சொல்லதுக்கு ஐத்துவே அவார்ட்ல போயிட்டேங்க. போனுக்கு அங்க போனேன், போனாங்க எடுக்கவும் மாட்டேங்குது. என்னவோ டவர் இல்லன்னு வருது. அந்த தான் உனக்கும் போன் பண்ண முடியாம இருந்துச்சு. கொஞ்சோண்டு கறி கூட்டு வாங்கிருக்கலாம்ல. இந்த மனசை ஒரு மாதிரி நினைச்சுக்கிட்டு வராம கிடந்திருக்காரு. அவளே இப்படி தண்ணி துவையில வச்சு தின்றுருக்காவா. ஒரு நாள் ரசமும் பருப்பும் வச்சு வச்சிருக்காவா. எனக்கே ஒண்ணு செய்து தின்றுருக்காவா. ஒரு நாள் என் மவன் மீனை போட்டு பொரிச்சு கொடுத்துருக்கான் அப்பாக்கு. 2 பேரும் என்னென்ன சமாளிச்சிருக்காவா. சரிக்கா, பேசிட்டே இருந்தா பேசிட்டே இருக்க வேண்டியதான். இந்த ராதிகா பால் வைக்க போறாங்க வாங்கக்கா அப்படின்னா அதுக்கு தான் நானும் கிளம்பி இருக்கேன். சரி வாக்கா, அப்ப போவோம். பாத்தியாமா வீட்டை எப்படி இருக்குன்னு? எப்படி பாழடைஞ்சு கிடந்த வீட்டை என்ன அளவுல மாத்தி லைட் எல்லாம் போட்டு மினுங்கிட்டு இருக்கு. ஆமாட்டி பார்த்தேன். அங்க பாருமா, எல்லா அவளும் குடும்பம் போறாளுவா பாலை காய்க்கிறதுக்கு. நம்ம 2 பேரும் கிடக்கும், நம்மள ஒரு நாளையும் கூப்பிடல. ஏமா கவலைப்படாதம்மா, பாலை காய்க்கிட்டோம். என்னதான் இருந்தாலும் நீ அம்மா இல்லன்னு பேருமா, நான் தங்கச்சி இல்லன்னு பேருமா சொல்லு. அதுக்கப்புறம் நம்ம தானே உரிமை கொண்டாடி எங்க போய் தின்னுட்டு இருக்க போறோம் நடு வீட்டுல உட்காந்து. உன் 2 நாள் கோபத்துல இருப்பான். அது வரைக்கும் சிலுக்கு அங்க இங்கே சுத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நீ எப்படி இருந்தாலும் உன்னை தேடி வரதானே செய்வான். அதுக்கப்புறம் கோவம்லாம் குறைஞ்சிருமா, நீ கவலைப்படாத பாரு. அதுக்கப்புறம் நம்ம தான் நடு வீட்டுல உட்காந்து நாட்டமா பண்ண போறோம். இவ்வளவு இன்னைக்கு பாலை காய் பாடுவா, அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் பாலை குடி பாடுவா, அதுக்கப்புறம் ஓடு வாழ்வா. அப்படி இல்லம்மா, என்னைக்கு நிரந்தரமா அந்த வீட்டுல இருக்க போறக்கூடிய ஆளு நம்ம தான். அத நினைச்சல நீ ஃபீல் பண்ணாத பாரு. எதையா ஒண்ணு யோசிச்சுட்டு கிடக்காத. அதுக்கப்புறம் பிரஷர் மண்டை ஏறி ஆஸ்பத்திரி போகணும். என்கிட்ட துட்டு ஒண்ணு கிடையாது பாத்துக்க. நான் உன்ட்ட துட்டு கேட்டேன். இல்லம்மா சொல்லுவேன். பிரஷர் ஏறிட்டு நான் என்ன செய்ய முடியும்? மயக்க மட்டும் விழுந்து கிடப்பேன். நான் வந்து தூக்கிட்டு உடனே இப்போதைக்கு இங்க யாரு இருக்கா உனக்குன்னு? உண்மை இரு தாயே, என்னத்தையா ஒண்ணு சொல்லி எடுத்து நான் ஆசலோடு போட்டுறத. வாண்ட போய் சொன்ன பாரு, என்ன சொல்லணும்? செருப்பகலத்தை என்ன அடிக்கணும். நல்லதுக்கு காலமுள்ள போலுக்கு இந்த காலத்துல. இதை இவ சொல்லுதா. பாவி மக்கா, பால் காய்ப்புக்குமா இவ்வளவு சீரு தாய் மாமா வீட்ல இருந்து? நல்லா இருக்கேன் மக்கா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நல்லா இருக்கீங்களா? எப்ப எவ்வளவு நாளாச்சு வந்து? அயக்கட்லயே நேரம் பொழுது போயிருக்கலாமா, அதான் வர முடியவே இல்ல. இந்த வாரம் வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள என் மர்மோ போன போட்டா. தாய் மாம்சு நான் பாலை காய்க்க போறேன்னு அந்தல சாடி எடுத்து ஓடி வந்துட்டோம்ல. தாய் மாமா என்னால ஏன்டா சீரை கொண்டு வந்திருக்கேன். ஏதோ கூடுதல் குறைவு இருந்தா எதுவும் நினைச்சுக்கிடாத. அந்த இருக்கு நான் கொண்டு வந்த சீரு. அக்கா மாவளுக்கு சீர் கொண்டு வந்து சபையே நிறைச்சு விட்டானே. தாய் மாமன்னா இப்படி எல்லாம் இருக்கணும். எங்க எல்லாரும் மேலயும் என் தம்பிக்கு என்ன பாசம். இல்ல தாயி,
நல்லது நடக்கும் போது அழாத. அழலக்கா, ஆனந்த கண்ணி இருக்கா. என் குடும்பம் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பாசமா இருக்கும் போது அதை பாக்குறதுக்கு எனக்கு பூரிப்பா இருக்குக்கா. வேற என்னக்கா வேணும் எனக்கு? அதான்க்கா சந்தோஷத்துல அழுதேக்கா, வேற ஒண்ணு இல்ல. சொந்த ஒண்ணு பாதுக்கா கடைசி வரைக்கும் எனக்கு. அதுதான்க்கா எனக்கு சந்தோஷம். வேற சொத்து காரியம் பணம் காசு துட்டு எல்லாம் எனக்கு வேண்டாக்கா. இருக்கட்டும்க்கா, எங்க அக்கா மவளுக்கு செய்யாம வேற யாருக்கு போய் செய்ய போறேன் சொல்லு? பணம் காசெல்லாம் முக்கியம் இல்லம்மா, சொந்த பந்தம் தான் நமக்கு எப்பவுமே முக்கியம். பாப்பா புது மாப்பிள, எவ்வளவு நேரம் ஆச்சு? வரக்கூடிய நேரமா இது? எப்பயே வர சொன்னேன். நல்ல கல்யாணம் முடியல, சொன்ன நேரத்துக்கிட்ட ஆன வந்து நிப்பேன். இப்ப குடும்பஸ்தான் ஆயிட்டே, கொஞ்சம் லேட் ஆயிட்டேனே. அக்லி பால பாருமா, நான் எங்க அக்கா கிட்ட போய் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன். பால் பொங்கி வர போகுது. நம்ம கொண்டு சீரை எடுத்து கொடுமா என் மாவட்ட. இது வீட்டுக்கு பெரிய ஆள் நீங்க, வாங்குதே உங்க கையால கொண்டு வந்து கொடுங்க. இருக்கட்டும் மருமல, குணத்துல நீ பெரிய ஆளு தான். நீ என் மௌனம் சேர்ந்து கொடுங்க, அதே எனக்கு போதும், சந்தோஷம் தான். குடு மருமல, ஒண்ணு இல்ல. எதுக்கு பணம் வைக்கீங்க? சொன்னா கேளுங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒரு 101 இல்ல 201 மட்டும் வைங்க. எடுங்க நீ. அது வேற ஒரு சீர் ஒண்ணு வாங்கிட்டு வரல. எது வாங்கினாலும் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதான் எனக்கு தெரியல. அதான் பணமா கொடுத்துட்டோம்னா உனக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கிடுவில புது வீட்டுல. என்ன மச்சான் இதெல்லாம் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கியா? இந்த பூ பழம் அது மட்டுமே போதும் மச்சான், உங்க அன்பு ஒன்னே போதும். பணத்தை கொண்டு வச்சிருக்கிய, அதுக்கு நான் ஆசைப்படக்கூடிய ஆளா? இல்ல மாப்பிள, முறைன்னு ஒண்ணு இருக்கலாம். நீங்க ஆசைப்பட்டு கேட்கல, என் தங்கச்சிக்கு நாங்க விருப்பப்பட்டு செய்தோம். வாங்கிக்கிடுங்க மாப்பிள. நீ என்ன சொன்னாலும் சரிதான். இந்த பணத்தை நாங்க வாங்க மாட்டோம். என்ன அது வாங்கிக்கிட்டு சொன்னா கேளு. சொன்னா கேளுங்க, நான் சொல்லுதேன். இந்த பணத்தை தூர எடுத்துட்டு இந்த தேங்காய் பழத்தை வச்சு ஒரு 101 ரூபாய் மட்டும் தாங்க. அம்மாய் வாங்காதீங்க மாமாய். தங்கச்சியே சொல்லியாச்சு, இனி என்ன நம்ம ஒரு முன்மாதிரியே இருக்கண்டமா மச்சான்? சரிங்க, அப்ப எடுத்துட்டு ஒரு 501 ரூபாய் வைங்க. அப்பல இப்பவாது எடுத்துடுங்க. 501 தான் வச்சிருக்கேன். அப்பல இன்னைக்கு போல என்னைக்கு மன நிறைவோட சந்தோஷத்தோட இருக்கணும். ரொம்ப சந்தோஷம் மச்சான். ஆர்டர் கொடுத்து சாப்பாடுலாம் வந்துட்டுங்க, கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைங்க. மாப்பிள்ள இருங்க, நானும் வரேன், சேர்ந்து பரிமாறுவோம். அத்தே எல்லாத்துக்கும் பாலை ஊத்தி கொடு. என்ன 4 முடி நானும் வந்து நிக்கல. அம்மா, உன்கிட்ட ஒரு டவுட் கேட்கணும். உங்களுக்கு இந்த நேரம் தான் டவுட் வருமா? நாத்து ரொம்ப நல்லவளா இருக்கால. வேண்டான்னு மொய் பணத்தை வேண்டாம்னு சொல்லிட்டால கடைசி வரைக்கும். வெறும் 501 தானே வாங்கினா. எப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா. அட 4 முடி இப்போ ரொம்ப மாறிட்டா. ஆனா முன்னால ஒரு நாள் என்ன தெரியுமா நடந்துச்சு? போங்க, அந்த ஆளை கதை கேட்கணும் வந்துருவீல. இன்னொரு நாள் சொல்லுவேன். சொன்ன கேளு ஆரம்பிச்சுட்டா இனி சொல்லாம விடப்படாது. நீ சீக்கிரம் சொல்லு, சொல்லாதான் இன்னைக்கு உன்னை விடுவேன். ஒரு நாள் என்ன தெரியுமா நடந்துச்சு? சதி பச்சைக்கிளி வரலாமா இருக்கா? என்ன அளவுல இருக்கா? என் கட்டை பற்றும் போல இருக்க. அண்ணி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு பட்டு எடுக்க போகும்போது எனக்கு இந்த பட்டு எடுத்து கொடுத்தாங்க. ஞாபகம் இல்லையா உனக்கு? அவங்க எங்கதான் பட்டு எடுக்காங்களோ தெரியலமா. சூப்பரா செலக்ட் பண்ணுவாங்க. கலரா சூப்பரா வச்சிருக்காங்க. ஏம்மா அது இருக்கட்டும். ஏம்மா நான் சொன்ன விஷயத்தை அன்னிக்கு அதுல போட்டியம்மா. நீ சொல்ல மறந்துட்டேன் மக்கா. இப்பவே சொல்லிருக்கேன். மர்மோளே. என்னதே? மர்மோளே, என் மோவலுக்கு சின்ன மாமியா மோவனுக்கு அடுத்த மாசம் கல்யாணம். அதுக்கு என்னதே குடும்பத்தோட போயிருவோம் நம்ம எல்லாரும். என் சின்ன மாமியா மோவன் கல்யாணத்துக்கு நம்ம வீட்ல இருந்து, அதான் எங்க அம்மா வீட்ல இருந்து எனக்கு சீர் செய்யணுமா அண்ணி. அதாவது எனக்கு 10,000 கிட்ட பட்டு எடுத்து கொடுக்கணுமா. என் புருஷனுக்கு ஒரு கோட்டு சுட்டு எடுத்து கொடுக்கணுமா. அதுக்கப்புறம் ஒரு பவுன்ல மோதிரம் போடணுமா என் புருஷனுக்கு. இனி நானா வரல வந்துடுங்க. உங்க விருப்பம் தான். பட்டு என்ன கலர்ல எடுத்தாலும் சரிதான். அதே மாதிரி கோட்டு சுட்டும் உங்க விருப்பம் தான். மோதிரம் மாடல் கூட உங்க விருப்பம் தான் அண்ணி. அளவு மட்டும் தாரேன். நீங்களும் அண்ணனும் போய் கூட வாங்கிட்டு வந்துருங்க. எங்க விருப்பம் ஒண்ணுமே வேண்டாம் அண்ணி. எல்லாமே உங்க விருப்பம் தான். என்னது? உன் சின்ன மாமியா மோமன் கல்யாணத்துக்கு நாங்க உங்களுக்கு சீர் செய்யணுமா? இது என்ன புது கதையா இருக்கு? மர்மல, நம்ம ஊர்ல இந்த மாதிரி முறலாம் ஒண்ணு கிடையாது. ஆனா அவ ஊர்ல அப்படி இருக்கு. என்ன செய்ய முடியும்? செஞ்சுதானே மர்மல ஆகணும். நம்ம கௌரவமே அதுல தானே அடங்கி இருக்கு. அதனால நவ நவிட்டு அந்த துணிமணி எல்லாத்தையும் உன் விருப்பம்ல எடுத்து கொடுத்துரு மர்மல. மர்மல, தங்க வேலை தாறு மரா எருமை வேலை போனாலும் சரிதான், ஏரோப்ளேன் வேலை போனாலும் சரிதான். நமக்கு என்ன வந்து கிடக்கு? நமக்கு கௌரவம் தானே மர்மல முக்கியம். என் மவளுக்கு சீர் செய்யதை பார்த்து ஊர் உலகமெல்லாம் மயக்கம் போட்டு விடணும். அந்த அளவுக்கு நம்ம சீரை செய்யணும். வாய் பிளந்து இருக்கணும். செல்லத்தாய் குடும்பம்னா சும்மையா? அதனால நீனும் என் மௌனும் போய் டக்குன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு ஓடியாங்க. நாங்களாம் எதுக்கு தேண்டதுக்கு வீட்டுல கிடப்பானே? அதுக்கு என்னதே? எதுக்கு பைக்ல போனோம்? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஏசி காரை பிடிச்சு போவோம். உங்களுக்கு பிடிச்சதே செலக்ட் பண்ணி கொடுங்க உங்க மவளுக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லதே. துட்டு செலவழிக்க நான் ரெடியா இருக்கேன். நாத்து, 1 பவுன்ல மோதிரம் தானே கேட்டேன். 1 பவுன்ல மோதிரம் போட்டா நம்ம செல்லத்தாய் குடும்பம் கௌரவம் என்ன ஆகுது? என்ன மருமலை சொல்லுத? 1 பவுன் மோதிரம்லாம் நம்ம வீட்டு மருமகனுக்கு எடுபட மாட்டேன். அதுல நல்லவதே இருக்கும். ஒரு 3 பவுன்ல கையில ஒரு பிரேஸ்லெட் வாங்கி போட்டா நல்ல கணக்கா இருக்கும். அந்த மாதிரி வாங்கி போட்டுற மாட்டே. என்ன சொல்லுது சரிதானே? இப்படி ஒரு பாசமுள்ள மருமவா எந்த ஊர்ல எவளுக்கு கிடைக்கும்? எனக்கு கிடைச்சிருக்கு மருமவளே. பாசத்துக்கு
ஆனந்த கண்ணீரை தொடங்கியதே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. நான் கேட்டது 1 பவுன்ல மோதிரம். நீங்க செய்ய போறது 3 பவுன்ல பிரேஸ்லெட். நாத்தனாருக்கு சீர் செய்யறனாலே மூக்கால அழகுடி அண்ணி மர தான் பாத்திருக்கேன். இங்க என்னன்னா நான் 1 சொன்னா 9 செய்யறேன்னு நீங்க ஆசைப்படுறீங்க. உங்களை போல ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு அண்ணி கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம். எந்த வீட்லயும் நாத்துக்கும் அண்ணிக்கு பிரச்சனையே வராது. நீ இப்ப சொன்ன பத்தியா 100க்கு 200% உண்மை. அது சொல்லும் எப்பம்டா சின்ன மாமியாருக்கு மோகனுக்கு கல்யாணம்? அதுக்கு முன்னால சின்னதா ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன மர்மல எதுவா இருந்தாலும் சொல்லு. அடுத்த வாரம் என் பெரியப்பா மோகனுக்கு கல்யாணம் வருதுல தே. ஆமா மர்மல நேத்து சொல்லிட்டு இருந்தியே. நம்ம எல்லாரும் குடும்பத்தோட குதூகலமா முந்தனாலே பேர் வேணா 3 நேரம் நல்ல அளவோல மூக்கு பிடிக்க தின்னுபிட்டு மொய் எழுதி வந்துரும். மொய்யெல்லாம் கிடையாது எங்க ஊர்ல. மொய்யல தண்டமா சூப்பர் மர்மல சூப்பரா சூப்பர். இப்படிலாம் இருக்கணும் கல்யாணம் விடுனா. அப்போ 3 நேரம் மூக்கு பிடிக்க தின்னுபிட்டு மொய் எழுதாம ஃப்ரீயா வந்துறலாம். மொய்யல தாண்டதே. ஆனா சின்னதா ஒரு சீர் செய்யணும் தே எனக்கு. என்னன்னு சொல்லுவியா? சீரா? உங்க அம்மா அப்பா உங்களுக்கு செய்யணுமா சீரு? இல்ல நாத்து, எங்க ஊர்ல ஒரு பழக்கம் உண்டு. எங்க பெரியப்பா மோனுக்கு சித்தப்பா மோனுக்குலாம் கல்யாணம் வந்தனா எங்க வீட்ல இருந்து எனக்கு சீர் செய்யக்கூடாது. எனக்கு யார் நாத்தனாரா இருக்காளோ அவங்க தான் எனக்கு சீர் செய்யணும். என்ன மர்மல உனக்கு சீர் செய்யணும்? 101 ரூபாயா இல்ல 201 ரூபாயா சொல்லு, செஞ்சு கொடுறேன். அதான் மொய் பணம்லாம் ஒண்ணு வைக்காண்டாம்னு சொல்லிட்டோம்ல தே. எனக்கு யார் நாத்தனாரோ அதான் உங்க மோவா என் இடுப்புக்கு ஒரு தங்க ஒட்டியான வாங்கி போடணுத்தே சீராட்டு. என்ன மர்மல இதெல்லாம்? நீங்க தானே சொன்னீங்க தங்க தாறுமாறா எருமை விலை வித்தாலும் சரிதான், ஏரோப்ளேன் வித்தாலும் சரிதான், செய்யக்கூடிய சீரை ஒழுங்கா செஞ்சு பண்ணும் மருமோல. செல்லத்தாயி குடும்ப மரியாதை என்ன ஆகுது அப்படி நீங்க தானே சொன்னீங்க. செல்லத்தாயி குடும்ப மரியாதை என்ன ஆகுது? அதனாலதான் சொல்லுது எனக்கு ஒட்டியானதை உங்க மோளை விட்டு செய்து போட சொல்லிருங்க. இதெல்லாம் எந்த ஒரு நியாயம் மர்மல? சீராம்ல சீரு பண்ணங்கட்டி சீரு. ஏன் மாமியா கிழவி யார் வீட்டு கல்யாணம் வந்துடக்கூடாது. உடனே அந்த சீரை செய்யி என் மொபைலுக்கு இந்த சீரை செய்யின்னு அவ அதுக்கு மேல 1 பவுன்ல மோதிரத்தை போடுங்க, பட்டை எடுங்க, கோட்டை எடுங்க, சூட்டை எடுங்க. எவ்வளவு ஒரு ஈனமான கிடைச்சா அவ தலையில அவ்வளத்தி வச்சு மிளகா அரைச்சு தள்ளிறது. எரித வீட்டுல புடுங்க வரைக்கும் லாபம்னு என்னத்தையா உன புடுங்கி புடுங்கி கொடுத்துட்டே இருக்கணும் மோவட்ட. பெரியப்பா மோவனுக்கு கல்யாணம் அடுத்த வாரம் வருது. முதல்ல உங்க மோவல என் இடுப்புக்கு ஒட்டியானதை செஞ்சு போட சொல்லுங்க. அடுத்த மாசம் அவ சின்ன மாமியார் மோவனுக்கு கல்யாணத்துக்கு நான் உங்க மருமகனுக்கு பெரிய பிரேஸ்லெட்டா வாங்கி போடுறேன் 3 பவுனுக்கு. மோவா எனக்கு செய்து போடக்கூடிய தங்க ஒட்டியானத்தை பார்த்து எங்க ஊர்க்கார எல்லாரும் வாய பொழந்து தொபக்கடீர் மயக்கப்பட்டு உழந்தே. செல்லத்தாயி குடும்பத்தில் உள்ள சீர்னா சும்மையாத்தே. அம்மா உன்னாத்து பழைய ஆளா இருந்திருக்கா. அப்போ இப்போ அப்படியே ஆப்போசிட்டா அன்பின் உருவமா மாறிவிட்டாள. சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம கிட்ட 14 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் போடுங்க. அதை பத்தின டீடைல் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த கலகல பல வீடியோல